வணக்கம். தினக்குயில் செய்திகள். தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச் சங்கம், முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் இளைஞரணி இணைப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச் சங்கம், முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் இளைஞரணி இணைப்பு விழா பார்த்திபனூர் சிவன் கோவில் மஹாலில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முத்துமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் சேகர், மாநில துணைத் தலைவர் சடாசரம், மாநில துணை செயலாளர் மதி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஞானசேகரன், மாநில மண்டல அமைப்பு செயலாளர் ஜெயராம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் வீரசெல்வம், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் தனலட்சுமி, கவிதா, மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாதாரண ஏழை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் கார்ப்பரேட் சலூன்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள் இட ஒதுக்கீடு உட்பட வாழ்நாள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் தீர்மானம் இயற்றப்பட்டது. கூட்டத்தில் மகளிரணி, இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவை பார்த்திபனூர் கிளை நிர்வாகிகள் தலைவர் செந்தில்வேல், செயலாளர் சதீஷ்குமார், பொருளாளர் தியாகராஜன், மாநில பிரதிநிதி ரமேஷ் ஆகியோர் முன்னின்று நடத்தினர். அடுத்ததாக பதவியேற்பு மற்றும் பதவி பிரமாண நிகழ்ச்சி. திருமதி செல்வி அவர்கள், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக திருமதி செல்வி அவர்களை பதவியேற்க அன்புடன் அழைக்கின்றேன். இன்னைக்கு நிலைமையில பெண்கள் எல்லோரும் கடைசி வரைக்கும் யாரையாவது சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கும். இளமை காலத்துல அப்பாவை சார்ந்து வாழ வேண்டியிருக்கும், திருமணம் முடிந்து வீட்டுக்காரை சார்ந்து வாழ வேண்டியிருக்கும், அதற்கு பிறகு மகனை சார்ந்து வாழ வேண்டியிருக்கும். இப்படி வாழ்க்கை முழுசும் ஒவ்வொரு ஊர்களில் நடக்கிற நம்ம சமுதாய பிரச்சனைக்கு நேரடி எங்க கைகாசை செலவழிச்சு போய்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்களும் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பார்த்திருக்கீங்க. வெளியே வாங்க, நம்ம சமுதாயத்துக்காக அது போக மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் மாவட்ட சங்கம் எங்க கைகாசை போட்டுதான் செலவு பண்ணி போயிட்டு இருக்கோம். அதனால மாவட்ட சங்கத்துக்கு கண்டிப்பாக நீங்க எல்லோரும் வருஷ சந்தா கொடுக்கணும். அதே போக தலைவர் விழாவுக்காக அண்ணன் வந்திருக்காரு. குறிப்பாக இன்றைக்கு அவருடைய திருமண நாள். நாம் அனைவருமே நம்முடைய அனைவர் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு பொன்னுசாமி அவர்கள், அவரை பற்றி சொல்லணும்னா, இதற்கு முன்னால் இருந்த தாக்குதலுக்கு முற்பட்டாங்க. தாக்குதலுக்கு முற்பட்ட உடனே எதிர்த்து நின்று நம்முடைய சமுதாயத்திற்காக அவருடைய குரலை உயர்த்தி பேசியவர் ஐயா மறைந்த பொண்ணு. ஒரு இளைஞர் 10 பேர் இருந்தா போதும், அந்த மாவட்டத்தில் எல்லா கிளையுமே சிறப்பாக கொண்டு வந்துடலாம். இன்றைக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் எங்கே என்ன நடந்தாலும் அந்த இடத்துல முதலாக வந்து நின்று விடுவார். அண்ணன் அவர்களை மாநில துணை செயலாளராக கௌரவித்ததற்கு திருப்பாலைக்குடி வரையிலையும் ஒரு 22 கிளைகள் நம்முடைய சங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க.
இப்ப இந்த 22 கிளைகளையுமே நாம இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் இணைஞ்சு இந்த மாவட்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம சட்டத்தை மேம்படுத்தி கொண்டு போறதுக்கான செயல்முறைகளை பற்றி நாம எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அதன் சார்ந்து நம்முடைய மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்ட ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த செயற்குழு கூட்டம். இந்த செயற்குழு கூட்டத்திலே முதலிலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக, அதாவது ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய தொழிலை இன்று நம்மிடமிருந்து பறிப்பதற்காக கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்று நம் ஊர் அனைத்திலுமே வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களால் நாம் எந்தெந்த வகையிலே பாதிக்கப்படுகின்றோம்? இன்னைக்கு பாருங்க, ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சு தங்கச்சிம்படம், பாம்பன், ராம்நாடு, உச்சப்படி, ரங்கநாதபுரம், கீழக்கரை, சிக்கல், கமுதி உட்பட, சத்திரக்குடி உட்பட, பரமக்குடி, முதுகுளத்தூர், இப்படி எல்லா ஊர்களிலுமே, தொண்டியிலிருந்து எல்லா ஊர்களிலுமே இந்த கார்ப்பரேட் சலூன்கள் நிறைய காளான்கள் போல முளைத்து விட்டன. இப்படி முளைத்திருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் சலூன்களால் நம்முடைய சமூகத்தினருக்கு, அதாவது உங்க ஊர்கள்ல எந்தெந்த மாதிரி போது அதை வச்சு நீங்க அதை சரி பண்ணிக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கிளைகள் எல்லாத்துல இருந்து ஒவ்வொரு ஆளை எடுத்து நீங்க மாவட்ட சங்கம் அணிய வச்சிருக்கீங்க. இந்த மாவட்ட சங்கத்துக்கு நீங்க தான் முதலாளி. உங்களுடைய இந்த மாவட்ட சங்கத்திற்கு நீங்க தான் முதலாளி. உங்க கிளைகள் இருந்து ஒவ்வொரு ஆளை எடுத்து தான் ஒரு மாவட்ட சங்கம் உருவாக்கி உங்களுக்காக சேவை செய்வதற்காக நாங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இதுவரையிலுமே எங்களுடைய கை காசை வச்சுதான் நாங்க இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளையிலையும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க நேரடியா போய் எங்க கை காசை போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் உருவாக்கி வைத்த இந்த மாவட்ட சங்கத்திற்கு உங்களது கிளை சார்பாக நீங்கள் இந்த வருட சந்தாவாக இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகம் வரைக்கும் வருடத்திற்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே 500 ரூபாயை நீங்க தொடரலாமா இல்ல வேற எதுவும் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க உங்களுடைய கருத்தாக இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். ஆக மொத்தம் 3 கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 கருத்தின் அடிப்படையிலே உங்களது ஒவ்வொருவருமே நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக ராமேஸ்வரம் கிளையிலிருந்து அண்ணன் ஜோதிபாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய மருத்துவ சமூக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்த ராமேஸ்வரம் கிளையின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சமூகம் மருத்துவ சமூகம் நாம் அடிமைப்பட்டிருந்த ஒரு சமூகம் தான். ஆனால் இன்றைக்கு நாம் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஆனால் அந்த சமூகத்தை இன்றைக்கு அழிப்பதற்கு, அந்த கொலையை நசுக்குவதற்கு இந்த கார்ப்பரேட் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய தொழில் ஒரு ஆரம்ப கட்டத்திலே ஒரு புதிய தொழிலாக நம்முடைய தொழிலாளிகள் இருந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை அழிப்பது நாம் தான். ஒரு சேரு, ஒரு கண்ணாடி, ஒரு சீப்பு, ஒரு கத்தரி கூட வச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாம் பார்த்த அந்த தொழில நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய வசதி படைத்த பண முதலைகள் என்று சொல்லக்கூடிய சிலர் பெரிய பெரிய கடகமான தொழிலை ஏற்படுத்திய பின்னால் அவர்களை அழித்து விட்டார்கள். அவர்கள் அழிந்ததற்கு பின்னால் அதனுடைய வழியாக நம்முடைய சமூகம் இன்றைக்கு ஒரு பலரை அழித்து சிலர் வாழக்கூடிய நிலைமை உருவாகும். இன்றைக்கு இந்த சிலரை அழிப்பதற்கு கார்ப்பரேட் சலூன்கள் உதயமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இதை அழித்தால், கார்ப்பரேட் வளரவிட்டால் நம்முடைய சமூகம் தொழில் முற்றிலுமாக அழிந்துவிடும். ஆகவே நாம் இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக களம் காண வேண்டும். அதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முன்வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் அரசுக்கும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும் நாம் எச்சரிக்கை விடுத்து இந்த தொழிலை வரவிடாமல் தடுப்பதற்கு அனைத்து பகுதியிலும் தமிழகம் முழுவதும் நாம் அணிதிரள வேண்டும். அதற்கு இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கமும் இளைஞர்களும் நம்முடைய மகளிர்களும் ஒன்றிணைந்து ஒரு களத்திலே நிற்போமே ஆனால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு
மிகச்சிறந்த இந்த சமூகத்திலே ஒரு மிகச்சிறந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி பாதையில் நம் சமூக வளர்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நிர்வாகம் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நிர்வாக சில கோளாறுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறைகள் இல்லாமல் நாம் எதுவுமே நடத்த முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை. அந்த குறையும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் தலைமையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த குறைகள் நிச்சயம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அவர் நிவர்த்தி செய்யப்படுவதன் மூலமாகத்தான் நாம் இந்த சமூகத்தை வளர்ச்சி பாதை கொண்டு வர முடியும். அதற்கான கிளைகளை உருவாக்க முடியும். அதற்கான இளைஞர்களை கொண்டு வர முடியும். அதற்கான மகளிர்களை கொண்டு வர முடியும். ஆகவே மாவட்ட நிர்வாகம் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களையும் மருத்துவ அமைப்புகளையும் ஒரு நல்ல நிலையில் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஒரு நிகழ்ச்சியை போக்குவரத்து அனைத்திலும் ஒரு கலந்துரையாடலோடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாவட்ட நிர்வாகம் செலவினை எங்களுடைய ராமேஸ்வரம் கிளையிலே நாங்கள் வாங்கக்கூடிய சந்தம் 30 ரூபாய், மாதம் 30 ரூபாய் சந்தா வாங்கி இன்றைக்கு 25,000 ரூபாய் இருப்பு வைத்திருக்கிறோம். இறப்புக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறோம். 5,000 ரூபாய் இறப்பு நிதியாகவும் 1,000 ரூபாய் பிளக்ஸ் போர்டு விளம்பரத்திற்காகவும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் ஒரு இன்றைக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். இது நாள் வரை இந்த கணக்கினுடைய வரவு செலவு கணக்குகளை ஒரு 8 ஆண்டு கால வரவு செலவுகளை இன்றைக்கு ஒரு 30,000 ரூபாய் இருப்பு வைத்து ஒரு 20 பேருக்கு நாங்கள் நன்மை செய்து முதலில் நன்மைகள் செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சங்கத்தை கிளை சங்கத்தை நாங்கள் உதயமாக்கி மிக சிறப்பான முறையிலே அந்த பகுதியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். புதிதாக இந்த பாட்டி ஒன்று கிளை சங்கம் இங்கே இந்த பாட்டி ஒன்றில் நான் பேசுகின்றேன். ஆகவே அந்த பாட்டி ஒன்று கிளை சங்கத்திற்கும் இந்த தலைமை ஏற்று இங்கே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற பாட்டி சங்க தலைவர் அவர்களுக்கும் பாட்டி ஒன்று சங்க நிர்வாகிகளுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் ராமேஸ்வரம் கிளையின் சார்பாகவும் மீண்டும் ஒருவரை நன்றியை கூறி முறையை நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் அவர்களையும் மாநில துணைத் தலைவர் அவர்களையும் மாநில துணைத் தலைவர் அவர்களையும் மாநில அமைப்பு செயலாளர் அவர்களையும் மாநில மகளிரணி துணை அமைப்பாளர்களையும் மாநில இளைஞர் துணை அமைப்பாளர்களையும் மாவட்ட இணை துணை நிர்வாகிகளையும் மகளிரணி நிர்வாகிகளையும் இளைஞரணி நிர்வாகிகளையும் வருக வகையான வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வருவதுள்ள ராமேஸ்வரம் துறை நிர்வாகிகளையும் தங்கச்சி மடம் நிர்வாகிகளையும் மாவட்ட கிளை நிர்வாகி முடிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் தொழிலாளர் சங்கம் மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் மாவட்ட மாநில கிளை சங்கங்களின் கட்டுப்பாடுகளை மதித்து விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி நான் சார்ந்த கிளையின் சமுதாய மக்கள் அனைவரிடத்திலும் நேர்மையாக செயல்படுவேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்றுக் கொள்கின்றேன். மகளிரணி துணை அமைப்பாளராக உண்மையான நம்பிக்கையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் மாவட்ட மாநில கிளை சங்கங்களின் கட்டுப்பாடுகளை மதித்து சமுதாய மக்கள் அனைவரிடத்திலும் நேர்மையாக செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன். தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளராக கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன்
மாவட்ட மாநில கிளை சங்கங்களின் கட்டுப்பாடுகளை மதித்து சமுதாய மக்கள் அனைவரிடத்திலும் நேர்மையாக செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன். தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் மாவட்ட மாநில கிளை சங்கங்களின் கட்டுப்பாடுகளை மதித்து சமுதாய மக்கள் அனைவரிடத்திலும் நேர்மையாக செயல்படுவேன் என உறுதியளிக்கிறேன். அப்படி இந்த பக்கம் பாருங்க தலைவரே. தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக மாவட்ட மாநில கிளை சங்கங்களின் கட்டுப்பாடுகளை மதித்து சமுதாய மக்கள் அனைவரிடத்திலும் நேர்மையாக செயல்படுவேன் என்று உறுதியேற்கிறேன். அப்படியே அன்பான மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, மகளிர் அணி நிர்வாகிகளே, இளைஞர் அணி நிர்வாகிகளே மற்றும் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் பாத்தினூர் கிளை நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்துல பொம்பளையே இல்லைன்னா அந்த குடும்பம் கடை இழந்து காலை கடந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மருத்துவ நல நலச்சங்கத்திற்கு எல்லோருக்கும் தலைவர் செயலாளர் அனைவருக்கும் இந்த நேரையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்பரேட் நிறுவனம் என்பது இந்த ஊருக்குள்ளே புகுந்தது எப்படி என்று எல்லோரும் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணமே நம்ம சமுதாயம் தான். அதை முதல் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏதாவது ஒரு பெரிய பணக்காரர் நம் சமுதாயத்தை சார்ந்து இருக்கும் போது அவர் நம் கடைகளிலே தொழில் செய்யும் போது இவர்கள் சொல்லுவது என்ன நீங்க இவ்வளவு பணக்காரா இருக்கீங்க, நீங்க ஒரு கடையை போட்டு நம்ம ஆளுகளை வச்சு வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்கறது. உடனே அப்படியே தம்பி என்ன செஞ்சோம்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே நம்ம ஆளுகள் தான். அதனாலதான் இன்னைக்கு பூராமே இன்னைக்கு நம்ம இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். காரணமே முதல் காரணமே நம்ம சமுதாயம் தான். ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டியது அதான் வாங்க என்னத்தான் நல்லா இருக்கல இருக்கும்பா காசு வச்சிருக்க பணம் வச்சிருக்க நம்ம ஊர்ல ஒரு கடையை போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தம்பி உனக்கு என்னடா வேணும், உனக்கு தொழில் செய்ய என்னடா வேணும், பணம் வேணுமா, காசு வேணுமா, பொருள் வேணுமா, உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பூரா நான் உடனடியாக நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சான், யாரையாவது வெளியாளுகளை கூட்டிட்டு வந்து இவன் நம்ம அணுகாமையே ஒரு கடையை திறந்து நடத்தி விடுறது. நடத்துனவன்னா அவன் சம்பாத்தியம் பண்ணி அதை உள்ள பூந்தவன அவனை கிளப்புறதுக்கு திருப்பி நம்ம சமுதாயத்துக்கிட்டே வராது. ஆனா இவன் கடையை போட்டுட்டானே, ஏன்னா செய்யறதே இவன் தான். செய்ய சொல்லிவிட்டு திரும்பி அவர் வந்துட்டாரு நான் என்ன பண்ணுவேன் அப்போதைக்கு போய் சங்கத்தில் போய் அணுகுனா என்ன செய்ய முடியும்? அப்ப அதை முதல்ல நம்ம சங்கத்தில் உள்ளவங்க முதல்ல அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். யாரும் கொண்டு வர்றது கிடையாது. ஏன்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முன்னோர்கள் செய்த தொழில் இது மட்டும் கிடையாது, முடி சுருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம செய்த தொழிலே என்னன்னா மருத்துவம்னா யாருக்குமே இப்ப யாருமே செய்யறது கிடையாது. முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல செஞ்ச தொழில்களை யாருக்கும் சொல்லிக் கொடுக்காததுனால இன்னைக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வெறும் ஹாஸ்பிட்டல், எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் யார் செஞ்ச வேலை? நம்ம செஞ்ச வேலை. அதை பூரா அவங்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் கூட என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த இறுதி வேலையை ஏன்டா நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எவனோ செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கினதுனால இன்னைக்கு அவன் பூரா முன்னோடியா போயிட்டான், நம்ம பூரா பித்தங்கி போயிட்டோம். இன்னைக்கு காரணம் என்னன்னா எங்கேயாவது ஒரு சந்து பொந்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மூதாட்டியர்கள் ஏதாவது ஒரு விதத்துல வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் நம்ம காரணம் கட்டுறதுக்கு வாட்ஸ்அப்ல போடுறது கிடையாது. ஏன்னா போட்டா இவங்க தெரிஞ்சு வருமோ என்ன அவமானத்துல போடாம இருக்காங்களா என்னன்னு தெரியல.
நான் என்ன சொல்றேன்னா, வாட்ஸ்அப்ல அங்கங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் எங்க ஊர்லயும் எங்க வயசான பாட்டி இந்த வைத்தியம் பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சவங்க எங்க மருத்துவ சங்கத்துல இருந்து இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க வந்து பாருங்க, வைத்தாய்க்கு மருந்து கொடுக்குறாங்க, தலைவலிக்கு மருந்து கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி வேற எடுத்து சுட்டு வாயில விட்டாங்கன்னா பூச்சி பல்லுக்குள்ள இருக்கிற பூச்சி கூட கொட்டிடும். இதெல்லாம் வந்து முன்னோர்கள் செஞ்சது. ஏன்னா எங்க பெரியம்மா இதே ஊர்ல எத்தனையோ குழந்தைகளை பெற்று எடுத்திருக்காங்க. அதை வந்து மறுபடியும் நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல மேலோங்கி நின்ற சமுதாயம் வந்து நம்மளை கீழ்பட்டியே வச்சிருச்சு. அதனாலதான் நம்ம யாருக்கும் முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால கார்பரேட் நிறுவனம் சொல்லிட்டு நெகை மாதிரி வளர்ந்துருச்சு. வளர்ந்தவங்க நெகத்தை வெட்டதில்லை, போய் தள்ளி விட்டு கால் ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு கால் வலிக்குது போனா யாரும் பார்க்க முடியாது. அப்ப தலை வச்சு போய் இது போய் புண்ணாகி போனதுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாரும் தேடி வரோம். கார்பரேட் நிறுவனம் எங்க இருந்து ஆகாயத்துல இருந்து புரியல, எல்லாத்தையும் வர வச்சதே நம்ம விட்டுட்டு இன்னைக்கு கார்பரேட் நிறுவனம் யார் வருவா? ஒரு சிறிய விஷயம். நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற நான் வந்து ரெகுலாபுரத்துல வசிக்கிறேன். என் சொந்த ஊர் எவனேஸ்வரம். எங்க அப்பா வந்து சங்கத்துல அந்த காலத்துல வாழையில கூட்டுறவு சங்கத்துல இருந்து எத்தனையோ பேருக்கு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய கருவிகளை எல்லாத்துக்குமே கூட்டுறவு வங்கியில் கடனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் கடனை வாங்கி கொடுத்து இருந்த செயலாளர் பொருளாளர் எல்லாருமே வாங்கிட்டு அந்த கடனை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி போயிட்டா. இந்த கடனை யாரா கட்டுறதுன்னு கேட்டா எல்லாருமே அதுல இருந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த கடனை யாரு கட்டுறதுன்னு கேட்டா யாரு இருக்கா? அவர் சேவை ஒன்றில் இருக்காரு, அவர் போய் பிடிக்க போனா அரசாங்கம் வந்து எங்க நோட்டீஸ் சொல்லி இங்க பாருங்க. அவர்களை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் முன்னாடி போற்றி அடுத்ததாக ராமநாதபுரம் இந்த பக்கம் மைக்கா இருக்கு கவியரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மணிக்குளத்தில் ஸ்ரீ சந்தோஷ் அவர்களை திருவாடனைக்கு எஸ் நவீன்குமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். மாவட்ட இளைஞர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திபவர்களின் சாலை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பாருங்க ப்ரோ. ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி சார்பாக அவர்களை வாழ்த்து வழங்க நமது இளைஞரணி இணைப்பு விழா மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அத்தனை கிளை உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் கொடான ஒரு நன்றியை தெரிவித்து எங்களுடைய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு எங்களுடைய சண்டை ரொம்ப உற்சாகமாக நடந்து கொண்டு வேண்டியிருக்கிறது. யாரும் பார்த்து போராடப்படும் அளவிற்கு எங்களுடைய மாவட்ட சங்கம் நிர்வாகம் ரொம்ப திறமையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட நிர்வாகம், இந்த மாவட்ட நிர்வாகத்தில் மகளிர் அணி, இளைஞர் அணி எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து மாநில மகளிர் அணி அமைப்பாளர்களுக்கும் மாநில இளைஞர் அமைப்பாளர்களுக்கும் மாநில துணை பொறுப்பு துணைச் செயலாளருக்கும் துணைத் தலைவர்களுக்கும் நல்ல மரியாதை கொடுத்து மாவட்ட சங்கம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கிளை சங்கங்கள் மாவட்ட சங்கத்திற்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் மாவட்ட நிர்வாகம் திறமையாகவும் நல்ல முறையில் செயல்படும். இன்னும் நடந்து இன்னும் நன்றாக செயல்படும் என்றால் கிளை சங்கங்கள் உற்சாகத்தோடு எங்கள் மாவட்ட சங்கத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் மீண்டும் நல்லபடியாக இருக்கும் என்பதை கூறி மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை கிளை நிர்வாகிகளுக்கும்
மாநில மகளிர் அணி அமைப்பாளருக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தம்பி மதி அவர்களுக்கும் இந்த பார்த்திபனூர் கிளை சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் அண்ணன் மாநில பிரதிநிதி அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் நான் விடுபட்டு போயிருந்தால் யாருடைய பேர் விடுபட்டு போயிருந்தால் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மகளிர் அணியினருக்கும் பார்த்திபனூர் சங்கத்திற்கும் இந்த சங்கத்திற்கு உணவு அளித்த ஒரு நல்ல புனைவான ஒரு பாலச்சந்திரன் அவர்களுக்கும் கொடான ஒரு நன்றியை தெரிவித்து மீண்டும் வருகிறேன். சங்கம் மற்றும் முடிந்திருக்கும் தொழிலாளர் நலச்சங்கம் அத்தனை ஒட்டுமொத்த கிளையில் இருந்து வந்திருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மகளிர் அணி இந்த கிளை நிர்வாகத்திற்கு இந்த வாய்ப்பை அளித்த ஒட்டுமொத்த இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் கிளை நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை பார்த்திபனூர் கிளை சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச் சங்கம் ஒரு சிறப்பான சங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சங்கத்திற்கு நிறைய மக்கள் அனைவருக்குமே சிறப்பாக செயல்பட்டு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த கார்பரேட் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் உதயமாயிருக்கு. அந்த கார்பரேட் நிறுவனத்துல நம்ம தொழிலாளர்கள் கார்பரேட் நிறுவனத்திற்கு ஈடாக வேலை செய்து இந்த கார்பரேட் நிறுவனத்தை தோற்கடிக்கிறார் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அதே போல நமது சமுதாய மக்கள் ஃபர்ஸ்ட் நிறைய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தரதுக்கு இந்த இளைஞரணியை உருவாக்கி தந்த மாநில இளைஞரணி அமைப்பாளர் தம்பி வீரசெல்வம் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல ஏற்கனவே எங்களோட சீரும் சிறப்புமாக செயல்பட்ட மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி முத்தளவு அவர்கள் நினைவாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் பார்த்திபனூர் கிளை நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நமது மாவட்ட மாநில துணை செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்ட மகளிர் அணி மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் அக்கா திருமதி தனலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்று நடைபெறும் ராமநாதபுரம் மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் இளைஞரணி இணைப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்திபனூரில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மகளிர் அணியும் சரி, அதேபோல் இளைஞர் அணியிலும் சரி, அனைவரும் நல்ல திறன்பட இன்றும் நம்ம மாவட்டத்தை நல்ல முறையில் இங்கு இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல இளைஞர் அணி சரி, மகளிர் அணி சரி, இங்கே உள்ள நிர்வாகமும் சரி, அனைவருமே நல்ல இதுவரைக்கும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் நல்ல பேர் வாங்கி எல்லா இடத்திலையுமே மாநில அளவில் நம்ம மாவட்ட சங்கத்துக்கு நல்லா பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் என்றுமே நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் எப்பவும் போல் இன்னும் அதிகப்பட சிறக்க வேண்டும் என்று எல்லா வந்திருக்கும் அனைவரும் நம் உறவுகள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதேபோல் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நம்ம சமுதாயத்துல நடக்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வம். இன்னைக்கு நம்மளுடைய வீட்டு பெண்கள் நம்ம சமுதாயத்துக்காக இறங்கி மாவட்ட பொறுப்பேற்று இன்னைக்கு அவங்க மேடையில பேசுறப்ப நம்ம கூட அதை கவனிக்கல, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னா வேற யாராவது ஆதரவு தெரிவிப்பாங்களா? நீங்க தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி முழுவதும் அமைதியாக இருந்து நல்லபடியாக நல்ல முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே நிர்வாகிகள், ஒவ்வொரு கிளை சார்ந்து வந்திருக்கீங்க. அந்த கிளையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே நீங்க பிரதிநிதிகளாக நீங்க வந்திருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க அமைதியாக நிகழ்ச்சி நல்ல முறையில் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கார்பரேட் கடை எதிர்த்து முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினது நமது ராமநாதபுரம் நகரசங்கம் தான். முதல்ல
ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் முதல்ல ஒரு மனு கொடுத்தோம் ராமநாதபுரம் நகர் சங்கம் சார்பாக. அதுக்கப்புறம் அதுல எந்தவித முன்னேற்றமே இல்லை. அதுக்கப்புறம் தாசில்தார் அலுவலகத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கு எந்தவித பதிலுமே இல்லை. 2 பேருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் எந்த தொழிலும் பண்ணலாம், இதை விதிவிலக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தை அணுகணும். எங்களது ராமநாதபுரம் நகர் உறுப்பினரும் மற்றும் மாவட்ட செயலாளரான திரு சகோதரர் செந்தில்குமார் அவர்களை நானே ஒரு விஷயத்த சொன்னோம். இந்த மாதிரி கார்பரேட் கடைகளால நமக்கு ரொம்ப பாதிப்பு உருவாகுது. கார்பரேட் கடைகள் அமைப்பது அவருடைய உரிமைன்னா, நமது சலூன் கடைகள் பக்கத்திலேயே கார்பரேட் கடை உருவாகுது. அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்ப அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல இந்த புகார் மனு கொடுப்போம் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு முடிவெடுத்து அவருடைய செயல்பாடுகள் தூண்டுதலின் பேரில் நமது ராமநாதபுரம் நகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இணை துணை கிளை சங்கங்கள் மூலியமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். ஆனால் அந்த மனுவானது மாநில தொழிலாளர் நல வாரியத்தில் தான் கொடுத்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொழிலாளர் நல வாரியத்தில் அந்த இதில் தான் நமக்கு ஃபைல் பண்ணாங்க. அங்கேயும் போய் கேட்டதுக்கு அவங்களாலையும் அதை தீர்க்கவே முடியல. ஆனா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், என்னன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும் இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. கார்பரேட் கடைகள் சலூன் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இதை எப்படி நம்ம ஒழிக்க போறோம்? அதற்கு வாய்ப்பே கிடையாது, ஒழிக்கவே முடியாது. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல்ல இதை பண்ணிட்டோம். ஆனா அதனால எந்தவித கலெக்டர்கிட்ட முறையிட்டு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால சொல்றேன், கார்பரேட் கடை பேசுறதை விட நம்ம சமூகத்தை நம்ம எப்படி பொருளாதார அளவில் முன்னேற்றம் அடைய வைக்கலாம், அதுக்கான வழிகளை செய்யுங்க. இதுக்கு மாவட்டமோ மாநிலமோ புதுமையா ஏதாவது உதவி பண்ணுங்க. இப்ப நமக்கு தொழில் கடன் இருக்கு, அதன் மூலியமா ஏதாவது நம்ம கடைகளை பெருக ஒரு தொழில் பொருளாதார வளர்ச்சியில இந்த 22 கிளைகள்ல எத்தனை கிளைகள் செயற்குழு கூட்டம் நடத்திருக்கு நினைக்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்சு செயற்குழு கூட்டம் இன்னைக்குதான் அங்க வந்திருக்கோம். ஒரு உறுப்பினர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால முதல்ல செயற்குழு கூட்டமானது அந்தந்த கிளைகளை நடத்துங்க. 25 நாள் இருக்கு உங்களுக்கு, 6 மாதத்துக்கு ஒன்று நடந்தாலும் 28 கிளை நடத்தலாம். உங்களால முடியும். ஏன்னா நம்மளால சிறப்பான மாவட்ட செயலாளர். அதனால கண்டிப்பா முதல்ல 22 கிளைகளிலுமே ஒவ்வொரு கிளையிலும் செயற்குழு கூட்டங்கள் நடத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த விதி ஆலோசனை சொல்றீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். எல்லா கிளைகளிலுமே கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதனால எனக்கு பேச வாய்ப்பளித்த நம்மளது பார்ட்டி கிளைக்கு சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டி முதல்ல கூட்டம் போடணும். அந்த கூட்டத்திற்கு அனைவரும் வர்றார்களா வரலையா என்று நம்ம தெரியப்படுத்தணும். அப்படி வரவில்லை என்றால் அவர்களை வரும்படியாக கட்டாயப்படுத்தணும். கட்டாயப்படுத்தி நம்மளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும். நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் அடுத்த இடத்துல இருக்கிறவங்க நம்மளுக்கும் நுழைய மாட்டாங்க. நாம சங்கத்துல பேசுறத வெளியில போய் நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடாது. அதை முதல்ல நம்ம மனசுல நம்ம தெளிவுபடுத்தணும். அப்படி தெளிவுபடுத்தினா தான் நாம சமுதாயத்துக்குள்ள என்ன பேசுறோம், என்ன நடத்துறோம், என்ன நடத்த போறோம் அப்படிங்கிறது நமக்குள்ள நம்ம முடிவு பண்ண முடியும். அதை விட்டுட்டு நாம இங்க கூட்டம் பேசி பிடிக்கிறப்ப நம்ம வெளியே போறதுக்குள்ள நம்ம என்ன பேசணுமோ அது போய் சென்றடைஞ்சோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோன்றத தடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும். நாம பேசக்கூடியதை கரெக்டா பேசி நம்மளுக்குள்ளேயே நம்ம தீர்த்துக்கணும். கார்பரேட் கம்பெனி வருது, அந்த கம்பெனி வந்துட்டான், இந்த கம்பெனி வந்துட்டான்றது அது தவறான கருத்து. அதுக்கு காரணம், எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசினாங்க, அவ்வளோ தெளிவா பேசினாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நாம தான் ஒருத்தர் வழிவகுத்தோம். அப்படி ஒரு கடை உருவாயிடுச்சு அப்படின்னா நாம நம்மளை தெளிவுபடுத்திக்கணும். நாம தொழிலையும் நம்ம சுத்தப்படுத்தணும், இருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்திக்கணும். அப்படி சுத்தப்படுத்தி தெளிவான பண்ணணும்னா கார்பரேட் கம்பெனில எந்த கம்பெனியா இருந்தாலும் நம்மளை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல இல்ல, நம்ம மாவட்டத்துல இல்ல, எல்லா ஊர்லயும் இல்ல, இந்தியாவுக்குள்ள அந்த கடை திறந்துருக்காங்க. எல்லா சமூகத்துக்காரங்களும் வச்சிருக்காங்க. அவங்க வேலைக்கு கூப்பிடுறது முதல்ல யாரை கூப்பிடுறாங்க? நம்மளை தான் கூப்பிடுறாங்க. ஏன் நம்ம போகணும்? அவங்களுக்கு வெளி மாநிலத்துக்காரங்க பாக்கலையா? பாத்துக்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு திறக்கிறேன். 4 கடையில இருக்க 4 பேர் ஒற்றுமையா இருக்கேன். முதல்ல அது கிடையாது. 10 வீடு இருக்குன்னா 10 பேர் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்து அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ 10 பேர் போய் நில்லு. அடுத்த சமுதாயத்துக்காரன் அவனுக்கு பிரச்சனை வந்து நிக்கிறான்ல, நீ ஆம்பளை அத்தனை போய் நில்லு. உன்னை யாரா ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பான்.
ஒரு விதம் ஓசை வராது, 10 கை தட்டினா ஓசை வரும். அப்படி இருக்கும்போது நீ 10 பேர் நின்றாதான் சரியா வரும். அவனுக்குள்ள ஒரு இன ஒற்றுமை, அவனுக்குள்ள ஒரு சாதி ஒற்றுமை, அவனுக்குள்ள இன பற்று, அவனுக்குள்ள ஒரு தொழில் இருப்பு ஏன் நமக்கு வரல சொல்லுவாப்பா. இருக்கிறதுலயே அறிவாளிகளையும் ஆற்றலையும் தெளிவானதுலையும் எல்லாத்துலயும் நம்ம சமூகத்தாயா இருக்கு. யாருக்குமே அந்த இது கிடையாது. அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்ததுல இருந்து அறிவை தெளிவுபடுத்துறது வரைக்கும் நம்ம சமுதாயத்தை மிஞ்சறதுல எவனால முடியாதியா? தெரியுமா உங்களுக்கு? அது பூரா நம்மகிட்ட இருந்து அடுத்த கத்துக்கிறேன். நம்மளே நம்ம தெளிவுபடுத்த முடியாது, ஏன் நம்மளே சுத்தப்படுத்த முடியாது? நாம தெளிவா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். எந்த சமூகத்தையும் நம்ம ஜெயிக்கலாம், எந்த துறைக்கும் போகலாம், என்னென்ன சலுகைகள் வாங்கணுமோ அத்தனையுமே நம்ம வாங்கலாம். மற்றும் பார்த்திபன் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும், மாவட்ட சங்க தலைவர், மாவட்ட சங்க செயலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ சமுதாய சங்கத்திலிருந்து பாராட்டுகிறேன்னா, எனக்கு முன்னாடி தான் பேசுகிற பழக்கம் இல்லை, பேசுகிறேன். இந்த மாநில பொறுப்பில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி, மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவருக்கு நன்றி. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி வந்துக்கிட்டு யாரும் பேச வரல, இது பண்ணலன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன கருத்துனா, இப்போ கடை வச்சிருக்கோம், நம்ம இன்னொரு வந்து கடை வைக்கிறது நம்ம ஐயா விடுறோங்க. ஏன் சங்கத்தில் வந்து கேட்க மாட்டீங்களா? ஏன் இந்த சாவுக்கு நம்ம கூப்பிட்றாங்க, நல்லதுக்கு கூப்பிட்றாங்க, கெட்டதுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்றீங்க. ஏன் கடை வைக்கும் போது எல்லா பேரும் முக்கிய வேண்டியதா போய் ஏன் நீங்க போய் பொழிச்சுக்கிறீங்க? சொல்லுங்க. இப்ப மாவட்ட பொறுப்புல இருக்கீங்க, மாவட்ட பொறுப்புல இருக்கீங்க, கிளை செயலாளர் இருக்கீங்க, நகை செயலாளர் இருக்கீங்க, உங்க செயலாளர் இருக்கீங்க. ஒரு கடை வச்சிருக்காங்க, ஒரு வெளியூர்காரன் வந்து உள்ளூர்காரன் வச்சு வெளியூர்காரனே வேலை இருக்கான், அவனை தள்ளுங்க. அது சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல, நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் பேசுறீங்க, அது சொல்லுங்க. ஒரு வெளியூர் அது நம்ம ஊருக்காரன் வச்சாலும் ரெண்டு சொல்லலாம், இந்திக்காரன் மட்டும் வச்சு வேலை இருக்கிறீங்க, அது கேளுங்க. இந்த மாதிரி எதுவும் செய்வாங்க ஊருக்குள்ள, நீங்க நீங்களே எடுத்து பாருங்க, அப்படி சொல்லுங்க. சரி, வாய்ப்பு நன்றி கொடுத்த மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் எங்களோட மண்டல சார்பாக வணக்கம். நமது தமிழ்நாடு மருத்துவ சமூக நல சங்கம், முடிந்திருக்கும் தொழிலாளர் நல சங்கத்தில் நமது மாநில தலைமை, அதாவது இந்த சங்கம் வந்து பல 50 ஆண்டுகளுக்கு மேலாக நமது சங்கம் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தில் மாநில தலைவராக முதலாக நமது ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து புதிதாக மாநில தலைமையின் தலைவராக நமது ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறந்த பேராசிரியர் முத்து அவர்கள் இன்று நமது மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து 38 மாவட்டத்தில் இருந்து நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த பெருமை. இதை நமது மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாவட்ட பொருளாளர் அவர்களை மிகவும் ஊக்கப்படுத்தும் நமது மாவட்டம் சிறப்பாக செயல்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மீண்டும் நமது மாநில பொதுச் செயலாளராக ஐயா கம்பம் ராஜன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தொழில்நுட்பத்தோடு இப்பொழுது நமது மாநில பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் இப்பொழுது நமது சங்கத்திற்கு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம மாநில செயலகத்தில் உறுப்பினர் கார்டு கொடுத்தாங்க, சின்ன அர்த்தம் கொடுத்தாங்க. இதை வந்து நமக்கு கிளையில கொடுத்தா அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? இதுதான் நம்மளுடைய மாநில சங்கத்தினுடைய உறுப்பினர் கார்டு கேட்பாங்க நம்ம கிளையில. இதை வந்து யாரு வாங்கிட்டு ஏன்னா இப்ப வந்து சங்கை முருகன் நமது சங்கத்திற்காக டிஜிட்டல் முறையில் ஆதார் கார்டு மாதிரி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவர்களுடைய பேரு, ஆதாரு, என்ன வகை ரத்தம், முகவரி அனைத்துமே அந்த உறுப்பினர் கார்டில் கொண்டுட்டு வரோம்னு ஏற்பாடு பண்ணி வெகு விரைவில் நம்ம சங்கத்திற்கு உறுப்பினர் கார்டு கொடுக்க போறாங்க.
இந்த உறுப்பினர் கார்டு மாநில தலைமை அனைத்து மாவட்டத்திலும் அறிவிச்சுட்டாங்க. என்ன உறுப்பினர் கார்டை வாங்குங்க, அந்தந்த கிளையில தெரியப்படுத்தி அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு கார்டுக்கு 200 ரூபாய் இருக்காங்க. மாற்று சமூகத்தால் தான் அந்த கார்பரேட் கடை நடத்துறாங்க. அப்ப அந்த கார்பரேட் கடை நடத்துறாங்கன்னா எதனால அந்த கடை நடத்துறாங்க? ஏன் வேற தொழிலுக்கு போக மாட்டாங்க? மாற்று சமுதாயத்துக்காரர் வந்து இந்த தொழிலை எடுத்து நடத்துறாங்கன்னா இதுல லாபம் அதிகமா இருக்கு, இந்த தொழிலை பண்ணுனா நம்ம மேன்மை அடையலாம் என்ற ஒரு ஈர்ப்பு தெரிஞ்சதுனால இந்த கார்பரேட் கடையை நடத்துறாங்க. அதே போல இந்த கார்பரேட் கடையை நடத்துறவங்க சில பேர் நம்மளும் போய் கடையில வேலை பார்க்கலாம். முதல்ல அதை நிறுத்தணும். அதே போல ஒரு கார்பரேட் கடை இருக்குன்னா அந்த கடைக்கு இடையா நம்மளும் இருந்து செயல்படணும். அப்பதான் அந்த கார்பரேட் கடையை முறியடிக்க முடியும். இப்ப கார்பரேட் கடை இருக்கு, அந்த கடைக்குள்ள என்ன செய்யறாங்க? உள்ள லேபருக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, போட்டு கொடுக்குறாங்க, டை கொடுக்குறாங்க, ஷூ கொடுக்குறாங்க, நீட்டா நின்று வேலை பார்க்கறாங்க. அப்ப அதை விரும்பிட்டு உப்பு உள்ள இளைஞர்கள் வந்து அந்த கார்பரேட் கடைக்கு வேலை பார்க்கறாங்க. வெளியில வச்சு நான் 99 ரூபாய் உள்ள போனான்னு வச்சுக்கலாம் 2000 ரூபாய் கொடுத்து போறான். எப்படி 2000 ரூபாய் கொடுத்து போறான்? ஏன் நம்மளால செய்ய முடியல? ஏன் நம்ம அதனால செய்ய முடியல சொல்லுங்க. இன்னும் எல்லா கிளையிலையும் நம்ம சமுதாய மக்கள் லுங்கி கட்டி தான் வேலை பார்க்கறாங்க. முதல்ல இதை ஒழிக்கணும். என்ன இப்ப நம்ம மாவட்டத்தில் வந்து 22 கிளை இருக்குங்கிறீங்க. இந்த 22 கிளையிலையும் தீர்மானத்தை போடுங்க. ஒவ்வொரு கிளையிலையும் யாரும் லுங்கி கட்டி வேலை கூடாதுன்னு தீர்மானத்தை போடுங்க. ஏன் இங்க சொல்லுங்க, யாருமே எந்த கிளையிலையும் லுங்கி கட்டி வேலை பார்க்க கூடாதுன்னு கண்டிப்பா தீர்மானத்தை போடுங்க. அனைத்து கிளைகளிலும் பேருந்து போட்டு வேலை பாருங்க, கடையை சுத்தமாகங்க. அவனுக்கு இடையே நம்ம கடையை சோப் பண்ணி அழகா வச்சு பண்ணுனா நம்ம ஏன் அந்த கார்பரேட் கடையை முறியடிக்க முடியாது சொல்லுங்க? கண்டிப்பா முறியடிக்கலாம். முதல்ல ஒழுங்கத்துக்கு வரும். கடையை திறக்கிறோமா சுத்தமா வச்சிருக்கணும். கடையை வைக்கிறோமா சுத்தமா வச்சிருந்து கடையை கிளீன் பண்ணிட்டு தான் கடையை எடுத்துட்டு போகணும். கடையை வேலை பார்க்க பயமா இருக்கு. இழுத்து பண்ற மாப்பிளா கிளம்பியா, நீ கிளம்பியா, நீ கிளம்பியா, மொத்தம் அடைங்க, மொத்தமா தண்ணி போயிடும் சாப்பிடு. அப்புறம் எப்படி நம்ம சமுதாயத்தை வளர்க்க முடியும் சொல்லுங்க? கிளையில இருக்கானா 10 பேர் என்ன செய்ய? மாப்பிள நீ அடைச்சியா, மச்சா நீ அடைச்சியா, மொத்தமா கூடின வீட்டுக்கு போறது இல்ல, கொண்டாடுற காசு கொடுக்கறது இல்ல, குடும்பத்தை பார்க்கறது இல்ல. அவன் வீட்டுக்கு கேட்டு போது பைனான்ஸ் வாங்க, பைனான்ஸ் வாங்கி குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறேன், சம்பாதிக்கிறாங்க. என்ன செய்யறேன்? ஒழிச்சாங்க போய் கொடுத்துருங்க. இப்படி இருந்தா நம்ம சமுதாயத்தை எப்படி வளர்க்க முடியும்? இதனாலதான் கார்பரேட் கடையாளர் வளர்ந்துட்டு இருக்கான். கார்பரேட் கடையாளர் ஒழிக்கணும்னா நம்ம சமுதாய மக்கள் விழிப்புணர்வோட நம்ம கடையை ஒழுங்கா வச்சு அழகா யூனிஃபார்ம் போட்டு கடையில போட்டு கொடுங்க. உங்க கடையில 3 பேர் இருக்கணும். ஒரு கிளையில இருக்கோம்னா 30 பேர் இருக்கா, ஒரு தலைவர் செயலாளர் 30 பேரையும் அன்போடு அரவணைச்சு எல்லாரையும் கொண்டு சேர்ந்து கொண்டு போகணும். இவன் மணக்காரன், ஏழை, அவன் கணக்காண்டா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. எவனா இருந்தாலும் நம்ம ரத்தம், நம்ம உறவு. அந்த கிளையில நீங்க அந்த 40 பேரையும் என்னுடைய அண்ணன் தம்பியா நினைச்சு நீங்க அரவணைத்து கொண்டு போங்க. அனைத்து கிளைகளிலும் நம்ம சமுதாய மக்கள் முன்னேறுவார்கள். முதல்ல ஒற்றுமையை நிலைநாட்டுங்க. ஒவ்வொரு கிளையிலும் நான் தான் இருக்கணும், நான் தான் தலைவராக இருக்கணும். இப்ப என்னை சார்ந்த தலைவராக நினைக்காது தயவு செய்து. ஏன்னா பெரிய பெரிய கிளையில என்ன செய்யறாங்கன்னா 5 வருஷம் வந்து இந்த மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய நமது ராமேஸ்வரத்தை சார்ந்த அதாவது அண்ணன் முத்துமாரி அவர்கள் வந்து நாங்க பழங்களுக்கு தான் தெரியும் அவரை பத்தி. என்ன 5 வருஷமா இருக்காரு மாவட்ட தலைவரா. அதாவது எங்க மாவட்ட பொருளாளரும் மாவட்ட செயலாளரும் எந்த ஒரு சொன்னாலும் அதை வந்து மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஏன் சிந்தனை இதை இப்படி பண்ணலாமா சொல்லவே மாட்டாரு. மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார். அப்படியாப்பட்ட மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்துக்கு எடுத்த பெருமை. என்ன எதையும் மறுப்பே சொல்ல மாட்டாரு. ஆனா இதுல நான் செய்கிறேன் பாரு, ஆனா சாப்பாடு நான் செய்கிறேன் பாரு. ராமேஸ்வரத்தில் எத்தனையோ நடத்திக்கலாம். அந்த ஜோதிபாசன் எனக்கு தெரியும். ஏன்னா மறுப்பே சொல்ல மாட்டாரு. ஏற்பாடு பண்ணிருக்கிறேன், நான் பண்றேன்
பொக்கிஷம் அவரு, அந்த மாவட்ட தலைவர். அதே போல நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் இருந்திருக்காங்க எத்தனையோ பேர். என்ன 10 வருஷமா ஒரு இளைஞர், மிகவும் துடிப்பானவர். நமது மாவட்டத்தில் இப்பொழுது 5வது ஆண்டாக மாவட்ட செயலாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடு எனக்கு 100% உண்மையாக தெரியும். ஏன்னா அவரோட நான் பயணிச்சோம் என்ன அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப வந்து கார்பரேட் நிறுவனம் எதனால உதயமாயிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கார்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து எங்கேயுமே பெரும்பாலும் ஆர்ப்பாட்டம் நோட்டீஸ் அதுக்கு பண்ணாங்க. ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பான ஒரு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ல கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சாங்க. சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த நிறுவனம் வந்துருச்சு அந்த நிறுவனம் வந்துருச்சுன்னா எதுவும் நினைக்கக்கூடாது. எல்லா ஊர்லயுமே கொஞ்சம் கொஞ்சமா கார்பரேட் நிறுவனம் உதயமாகுது. சில நிறுவனம் ஃபெயிலாகுது, சில நிறுவனம் பாஸ் ஆகுது. ஆனா நம்ம எதையுமே கொஞ்சம் நிதானமா சிறப்பா நம்மளுடைய தெரியல செஞ்சோம்னா நம்ம வெற்றி வாய்ப்பை செஞ்சிடலாம். 2வது விஷயம் வந்து நம்ம மாவட்டத்தினுடைய இந்த கிளையிலிருந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாவட்டத்திற்கு ஒரு சந்தா, நீங்க கிளை சந்தா வசூல் பண்றீங்க, அதை வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கிளை சார்பாக நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டுக்காரு. அதனால நம்ம ஏற்கனவே 500 ரூபாய் இந்த கிளை சார்பாக தெரிவித்ததை நாங்களாம் கொடுத்துருக்கோம். இனிமே வந்து மாவட்ட நிர்வாகம் ரொம்ப சிறப்பா செயல்படுங்க. ஏற்கனவே நல்லா செயல்படுது. ஒவ்வொரு கிளையில உள்ளவங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா முடிவு பண்ணி இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சிறப்பான ஒரு தொகையை வருடம் கொடுத்து அதை சிறப்பாக செய்யணும். மாவட்ட நிர்வாகம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதனுடைய வரவு செலவுலாம் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. 2 வருஷமா அதை சொல்லிட்டே இருக்கான். மாவட்ட நிர்வாகம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா மாவட்ட நிர்வாகம் இதுவரை அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. அதை கொஞ்சம் இதன் சார்பாக பார்ட்டியின் ஒரு கிளை சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். மாவட்ட நிர்வாகம் ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லா 25 கிளை இருக்கு. இந்த அனைத்து பேருமே வந்திருக்கீங்க. ஒவ்வொரு குறைகளை நீங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னங்கிறது எங்களுக்கு பரமக்குடி சங்கம் ஒவ்வொரு கிளைகளுக்கு தெரியுமா இல்லையோ, பரமக்குடி சங்கத்துக்கு தெரியும். ஏன்னா 3 விஷயத்தை நான் சொல்ல வரேன். இதே கார்பரேட் எல்லாருமே சொல்றீங்க. இதே கார்பரேட் மிடில் சொல்லி ஓட்டப்பட ஆரம்பிச்சதுக்கு அவங்க வந்தா வெட்டுவோம்னு சொல்லி 85 பைசா 95 பைசா போட்டேன். அதுக்கு நாங்க தனிப்பட்ட முறையில போய் செயல்பாடு பார்த்தோம். யாருமே அவங்க வந்து கண்டுக்கிறவே இல்லை. அவங்க வந்து அதர் கம்யூனிட்டினால கண்டுக்கிறவே இல்லை. அதனால மாவட்ட தலைவருக்கு சேவாலயத்தை அணுகி இந்த பிரச்சனையை கொண்டு போனோம். உடனே மாவட்ட செயலாளர் வந்து நம்ம பரம்பரை டீம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 500 பேர் குறையாது, அத்தனை பேர் போன உடனே மிரண்ட உடனே என்ன பண்ணிட்டேன், நீங்க உடனே என்ன பண்ணீங்க, உங்களுக்கு நாங்க உங்க பேச்ச கட்டுப்பட்டு உங்க சங்கத்துல வந்து நாங்க இணைஞ்சுக்கிறோம் சொல்லி அந்த அதர் கம்யூனிட்டி வந்துட்டாரு. அதர் கம்யூனிட்டி நம்ம சேர்க்கல, எந்த மாவட்டத்திலும் நம்ம இடத்துல வந்து சேர்க்கவே இல்லை. அது ஒரு அன்னைக்கு நாம முடிவெடுத்ததுனால அந்த இன்னைக்கு மிலிட்டன்ல இல்ல கம்ப்ளீட்டா. அது ஒரு பாயிண்ட். 2வது வந்து வேற சமுதாயத்தை சார்ந்த நம்ம கடையை வந்து அங்க என்னன்னா நம்ம உழவர் சந்தை பக்கத்துல அங்க உள்ள வச்சிருக்காங்க. அதுவும் இதே மாதிரி பிரச்சனை முடியாது. அதுக்கும் மாவட்ட செயலாளர் தான் நம்ம அனுகூலம் செஞ்சோம். அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருந்து நம்ம மாவட்ட செயலாளர் வந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம மாவட்டம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. 3வது வந்து எங்களுக்கு மருத்துவர் கொடுத்த இடம் குமரக்குடி இடம். அந்த குமரக்குடி இடத்தை தாக்கல கிட்டத்தட்ட ஒரு 84 பிளாட்டுக்குமே எல்லாத்துக்குமே வீடு கட்ட சொல்லி எல்லாருமே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அவங்க பக்கத்துல திருநங்கைகள் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கட்டாம போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க எங்களுக்கு கொண்டாந்து கொடுங்க சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க ஒவ்வொரு இடமா எங்களுக்கு கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க போய் கலெக்டரேட்ல மனு கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட இது. அந்த குமரக்குடி இடத்தை தாக்கலாவே எங்களுக்கு சொன்னாலே தலையை சுத்திடும். அது எங்க நம்ம சமுதாயத்தை கட்டி பரம்பக்குடி காட்டி கொடுத்த இடம் 84 பிளாட் மொத்தம். அது 4 பேர் கட்டியிருக்காங்க, இப்பதான் 4 பேர் கட்டியிருக்காங்க. அதுக்கும் உறுதுணையா நின்று அந்த திருநங்கைகளுக்கு அடுத்த சப்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி மாவட்டத்தை அணுகி நாங்க ஒவ்வொரு மாவட்டத்தை அணுகி அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு தியாகி விஸ்வநாத் ஆல்ரெடி போட்டு நாங்க போடே வச்சிருக்கோம். மாவட்டம் வந்து நாங்க போடே வச்சிருக்கோம். என்ன காரணம்னா மாவட்டம் என்ன செய்யணும்னு அன்னைக்கு கேட்டாங்க, முன்னாடி பேசினா
என்ன மாவட்டம் என்ன செய்யுதுன்னா, மாவட்டம் என்ன செய்யணும், ஒரு கிளைகள் மாநிலம் சார்ந்து மாவட்டம், மாவட்டம் சார்ந்து ஒரு கிளைகள், நம்ம ஒரு கிளைகள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், வருஷ சந்தா கொடுக்கணும். அதை மெயினா நான் கேட்டுக்கிறேன். நீங்க எத்தனை கிளைகளுக்கு வந்திருக்கீங்க, அதனால வருஷ சந்தா கண்டிப்பா கொடுத்தாங்க. அந்த வருஷ சந்தா கொடுத்தாக்க அவங்களுடைய செயல்பாட்டுக்கு கரெக்டா வரும். இன்னைக்கு ஒவ்வொரு கிளைகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கு, ஏகப்பட்ட இதுகள் வருது. அதனால ஒவ்வொரு கிளைகள் வந்து மாவட்ட சந்தா வந்து கண்டிப்பா கொடுக்கும்படி உங்களுக்கு தாயமுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது வந்து மினி டென்ட் கார்பரேட் சொல்றீங்க. ஏன் அந்த கார்பரேட் என்ன எதனால சொல்லுதோ, எதனால நம்ம நடந்துகிட்ட விதிமுறை தான் எது, நம்ம நடந்துகிட்ட விதிமுறை தான் அது, வேற எதுவுமே இல்லை. ஏன் எதுக்கு அந்த கார்பரேட் எதுக்கு வருது, அந்த கார்பரேட் நம்ம நடந்துகிட்ட விதிமுறை தான் அது ஒண்ணு வந்துச்சு. அதனால இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இளைஞர்களை ஒற்று சேர்க்கணும், நம்ம சமுதாய ஒற்றுமை வரணும். அதனால நம்ம ஒவ்வொரு கிளைகளுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, அனைத்து கிளைகளுமே மாவட்டத்தை அணுகி, மாநிலம் சார்ந்து மாவட்டம் இருக்கு, மாவட்டம் சார்ந்து மாநிலம் இருக்கு. இப்ப வந்து ஒவ்வொரு கிளைகளை வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த சிக்கல் எல்லாம் சில பிரச்சனைகள் நடந்துச்சு, அதுக்கு போய் மாவட்டம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது பெரிய ஒரு உதாரணம். கண்டிப்பா அது உண்மையில அது நடக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால ஒவ்வொரு கிளைகளுக்கும் எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு நம்ம மாவட்டம் வந்து பெரிய கிடைச்சதே பெரிய அதிர்ஷ்டம். அதனால இந்த மாவட்டத்தை அணுகி அந்த வருஷ சந்த வரிப்பணத்தை கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியும் தாயோட கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் வந்து நம்ம சமுதாய தொழிலை வந்து மறக்கிறதுனாலதான் இந்த நிறுவனம் நடக்குது. அதுதான் உண்மை. இப்போ உள்ள ஜெனரேஷன் படி பாத்தீங்கன்னா தொழிலை வந்து யாருமே மதிக்கிறது இல்லை. நம்ம இந்த தொழில் பார்க்கிறோம், இந்த சமுதாயத்தை பத்தி நம்ம பேசுறோம்ன்றதுனால யாருமே வெளிப்படையா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, சொல்லவும் மாட்டேங்குது. நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு யாருமே சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த வேலை பார்க்கறத வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன் 2K கிட்ஸ் பசங்களுக்கு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதை வந்து எல்லாரும் படிக்கணும், படிக்கிறத தப்பு சொல்லல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம தொழிலை வந்து ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்ப இல்லைனாலும் நம்ம பின்னாடி வந்து புதுமையில உதவப்படும். படிப்பு வந்து சில வயசு வரதான் கை கொடுக்கணும். தொழிலை வந்து கடைசி வரைக்கும் கற்றுக் கொடுக்கணும். அதை வந்து யாருமே வந்து நினைக்கிறது இல்லை, யாரையும் நினைக்கிறது இல்லை, அதை வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கூட நீங்க ஒரு அங்கசரப்புல கேட்கும்போது எந்த சமுதாயம் கேட்கும்போது நான் இந்த மாதிரி எம்ஜியோட சமுதாயம் அப்படியே சேர்க்கணும். ஆனா நம்ம சமுதாயம் வந்து நம்ம நடந்துக்கிற முறையில தான் எந்த இடத்துலையும் வந்து மதிப்பு மரியாதை கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து சித்தார்த்தல இப்ப என்ன வந்து கேட்டீங்கன்னா சந்தோஷம் எப்படி கேட்கும்போது சந்தோஷம் நல்ல பையன், அவன் வேலை உண்டு கடை உண்டு அப்படின்னு தான் இருப்பான்னு சொல்லுவாங்களே தவிர, இதுவே நான் தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு நான் போய் அவன் தான் முடியாதேன், அவன் பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நிலைமையை உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இதை மாத்திக்கணும். அதை யாருமே அதை கைப்பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் இதுவரைக்கும் எனக்கு வந்து 33 வயசு ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நான் நடந்த நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை வந்து நமது ராமநாதபுரம் மாவட்டம் செயல்பாடுகள் அனைத்து கிளை நிர்வாகிகளும் அறிந்தது ஒன்றுதான். எங்கு யார் எந்த கிளையிலிருந்து அழைப்பு விடுத்தாலும் உடனே சென்று அந்த கிளைகளில் உள்ள நிறைகுறைகளை நம் தலைவரோடு சேர்த்து நானும் செயலாளரும் அதை நிவர்த்தி செய்து சிறப்புற வைத்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம். செயல்பாடுகள் எந்த வகையிலும் குறைவூறும் அளவிற்கு கிடையாது. அவ்வளவு சிறப்பாக நாங்களும் முடிந்த அளவு எந்த கிளைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அனைத்து கிளைகளுக்கும் சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறோம். நமது கிளைகள் இல்லாத இடங்களிலும் சென்று புதிய கிளைகளை உருவாக்கி அதற்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்ற நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பாக செய்து சான்றிதழ்கள் வழங்கி பெருமைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா போக்குவரத்துக்கு தான் கையில இருந்து காசு போடுறது மாதிரி இருக்கு. அதனால இந்த ராமநாதபுரம் மாவட்ட கிளைகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அவர்களுடைய சந்தாக்களை கொஞ்சம் மிக விரைவாக அனைத்து சந்தாக்களையும் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். முக்கியமானது ஒன்று நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அது என்ன சொல்றேன்,
நம்ம சங்கத்துல அனைத்து குடும்பங்களிலுமே உள்ளவங்க எல்லாருமே தன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க. நல்லா சிறப்புற காலேஜ் எங்கேன்னு அனுப்பிச்சு நல்லா படிக்க வச்சுட்டாங்க. ஆனா படிக்க வச்சுட்டு நம்ம கடையில வேலை பார்க்கிற மாப்பிள்ளைகளுக்கு மாத்திரம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய இதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்துட்டு இலவசமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பொண்ணு மாப்பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க எனக்கு தகவல் கொடுப்பாங்க. நான் அவங்களுடைய நம்பரை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். அப்ப அனுப்பிச்சு விட்டாங்கன்னு அவங்க பேசிட்டு, அண்ணா நீங்க சொன்னீங்க நான் அனுப்பிச்சு விட்டேன், ஆனா நம்ம வேலை பார்க்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஆனா தாய் தப்ப வந்துட்டு நம்ம வேலை பார்த்துங்க படிக்க வைக்கிறா 1,000 ரூபாய் செய்யறாங்க. இப்ப நான் கட்டி கொடுக்கும் போது மாத்திரம் மாப்பிள்ளை வந்துட்டு அது முடிச்சிருக்கணும் இது முடிச்சிருக்கணும், ஒரு தனியார் கம்பெனியில டீ கடையில் வேலை பார்த்தா கூட நான் கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு சங்க தமிழ் ஒன்றுங்களா கல்வ கொடி பிடித்து கருணை மலை கொடி மைவார் குலக்கண்ணி மனம் போர் தென்னலிலே ஒளி வாங்கி தேராற்றில் உயிர் வாங்கி கந்தின் குரலிலே அகரமெனும் கால் வாங்கி நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி புல்லான் உடலில் புகுந்து புறப்பட்டு மெல்லியலார் செவிதலில் மெல்ல அற்பு கட்டி கல்லாத மரளையகம் கனிவாயில் குடியிருந்தது கற்றாத மற்றவர்கள் போற்றுகின்ற வருத்த கூட சார்ந்தவர்களை மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் மற்ற முடித்திருக்கும் மற்ற நாவினாலே புத்தகம் செய்து நடைபெற்று நாவின் பெயர். இந்த மருத்துவர்களுக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு பெயர். பரிகாரி, பரோபகாரி, மருத்துவன், குடிமகன், மங்களகாரர் என்றெல்லாம் நடைபெற்றுள்ளது. மற்ற மாநிலங்களிலே மராட்டிய மாநிலம், பீகார் மாநிலம், பீகாரத்திலே கர்பூரி தாகூர் என்று ஒரு மாநிலத்துக்கு பீகார் மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தார். அவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், நாரி என்று சொல்வார்கள். அவரை பற்றி போல முதுகுளத்தூர் சங்கத்திலே எனது மாமா தமிழ்நாடு மாநில சங்க பொருளாளராக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கவிதையை ஆற்றி அவர் எனக்கு பாராட்டு தெரிவித்தார். அந்த அளவுக்கு இந்தியாவிலேயே இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வந்த மாநிலம் பீகார். அவருடைய கற்பூரித்தார்கள் எல்லோருக்கும் வயது முதிர்ந்த அனைவருக்கும் தெரிவித்தது. அப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தின் முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார். இன்றைய இந்த சமுதாயத்தின் நிலை என்ன என்று எண்ணி பார்க்கும்போது நாம் எத்தனை ஆண்டு காலமாக இடஒதுக்கீட்டு கொள்கையை நாம் கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். காமராஜர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். யாரும் பிரித்தாய்க்காது. நான் கூட மாவட்ட பேரணியாக மாவட்ட தலைவர் ஜெயாசுரம் ராமச்சந்திரன் அவர்களும் நமது கீழக்கரையை சார்ந்த மாவட்ட செயலாளர் ராமதாஸ் அவர்களும் அந்த பேரணியை துவக்கி வைத்த தமிழ்நாடு மாநில சங்க பொருளாளர் திரு பா. முனிசாமி அவர்களும் அந்த பேரணியை துவக்கினார். அந்த பேரணி நடந்து நடுமத்தியத்திலே என்னை சுற்றி ஒரு இளைஞர்கள் 7-8 பேர் என்னை சுற்றி நீங்கள் கோஷம் போடணும்னு சொன்னார். நான் சொன்னேன், நாங்கள் மாடி வீடு கேட்கல, மாரதிக்காரன் கேட்கல. நாங்கள் மாடி வீடு கேட்கல, மாரதிக்காரன் கேட்கல. இடஒதுக்கீடு கேட்கிறோம், ஒரு இருக்கிடமும் கேட்கிறோம். இடஒதுக்கீடு கேட்கிறோம், ஒரு இருக்க இடமும் கேட்கிறோம். படிக்க வசதி கேட்கிறோம், கொஞ்சம் பாம்பு கடலும் கேட்கிறோம். ஒரு குலத்தை போட்டு என்னை சுற்றி இருந்த இளைஞர்களும் அப்படி எப்போது 30 ஆண்டுகள் இன்று வரை இந்த கோஷம் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கு. ஆனால் அரசுக்கு அந்த காலம் கேட்கிறது. மக்களாட்சி காலத்திலே அந்த செவி சாய்க்கிறார்கள். ஆனால் மன்னராட்சி காலத்திலே நமது சமுதாய மக்கள் சொல்லுகின்ற செய்திகள் அவர் செவி சாய்க்கிறது. எப்படி தெரியுமா? ராமேஸ்வரத்திலே கொண்டீஸ்வரர் மடம், நயினார்களிலே பொதுமடம், திருப்பரங்குன்றத்திலே பொதுமடம் என்றெல்லாம் மன்னராட்சி காலத்திலே, கிழக்கு சேதுபதி காலத்திலே, முத்துராமலிங்க சேதுபதி காலத்திலே, தேவநாச்சியார் காலத்திலே, ஏன் திருமலைநாயக்கர் காலத்திலே திருப்பரங்குன்றம் பொதுமடம், இன்றைக்கு இந்த பொதுமடமாக அதையெல்லாம் எப்போது நடந்தது? மன்னராட்சி காலத்தில்.
மன்னருக்கு இந்த சமுதாயத்தின் குரல் செவி கேட்கிறது. ஆனால் மக்களாட்சி என்று சொல்கின்றார்களே, இந்த ஆட்சி அந்த செவியை தெரியவில்லை. ஏன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தை எப்படி நோக்குதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருத்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு, சிறுத்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு இல்லையா கேட்கின்றோம். ஏன் இந்த எண்ணிக்கையை ஏன் கிடைக்கிறது? யார் எங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். ஐஏஎஸ் வேண்டாம், ஐபிஎஸ் வேண்டாம், திருநடை உறுதியாளர் வேண்டாம், ஒரு கடைநிலை ஊழியர் கூட எத்தனை பேர் சமூகத்தில் இருக்கிறார்கள் சர்வே எடுத்து பாருங்கள். ஏன் இவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று எண்ணி பார்க்க வேண்டியிருந்தார்கள். அந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தும். நான் நிறைய பேசுகிறேன். மாவட்டத்தியாளர்கள் சமுதாயம் எப்படி மூலம் என்ன, இந்த சமுதாயத்தோட நிலை என்ன, இன்றைய காலகட்டத்தில் சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறோம் பகுத்தறிந்து பேசக்கூடிய ஆட்கள் மாவட்டத்தியாளர்களுக்கு தெரியும். நிறைய இடங்களில் அரசாங்கம் பேசப்பட்டு வீரத்தியாகி விஸ்வநாதன் நம்ம முத்துக்கற்பன் தலைவராக இருக்கும்போது அந்த கவிதையாகிய செல்லப்பா கவிஞர் செல்லப்பா என்று பேசியிருக்கின்றேன். இது போன்ற கூட்டங்களை பேசுவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு பேசுகிறேன். ஆனால் சமுதாயத்தில் ஒரு கட்டமைப்பு வேண்டும். அந்த கட்டமைப்பு எப்படி என்றால் கிளை சங்கம் சரியாக செயல்படும். அந்த கிளை சங்கத்திலிருந்து மாவட்ட சங்கம் சரியாக செயல்படும். அந்த மாவட்ட சங்கத்திலிருந்து மாவட்டத்திலும் செயல்படும். இந்த கட்டமைப்பு வரிசையாக இருந்தால்தான் அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கையும் ஒரு போராட்டத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியும். ஆகவே மாவட்ட சங்கத்திலே இதுவரை நடந்த நிலைமை என்ன தெரியுமா? அந்த இதுவரை நடந்த திருப்போணம் பிரிக்கப்படாத ராமநாதன் தலைவராக ஏற்பட்ட காலத்தில் திருப்போணம் ராமநாதன் மாவட்ட இருந்தார். பிரிக்கப்படாத ராமநாதன் தான் அப்போதெல்லாம் சமுதாய பணியிலே துவங்குகிற காலகட்டம், நடுமுறையில் வேகமாக இருந்த காலகட்டம். திருப்போணம் அண்ணன் பல 2-3 பேர் பேசினாங்க. இந்த கார்பரேட்டர்கள் வந்து உருவாகிறது நம்ம தான் காரணம். அது நம்ம தெளிவா வச்சுக்கிற மொத்தத்துல நம்ம தெளிவா இருந்தோம்னா யாரும் வரமாட்டாங்க. நம்ம சொல்றதால இந்த மாதிரி பிரச்சனைக்கு உருவாகிறதுக்கு காரணம். 8வது வந்து நம்ம மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ்ல போய் நம்ம மனு கொடுத்துட்டோம். இப்ப மனு கொடுத்து 15 நாள்ல தீர்வு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 15 நாள் எத்தனையோ 15 நாள் போயிருச்சு. அத்தனை டைம்ல இருந்து யாராவது போன் எடுத்து கேட்டாங்களா மாவட்டத்துக்கு? கேட்கல. அப்போ கேட்டாக்கா அவங்க போவாங்க. நம்ம கேட்கலைன்னா போக மாட்டாங்க. இல்ல அது மாதிரி கிளைகள்ல இருந்து கேளுங்க, மாவட்டம் பதில் சொல்லு. அதுக்கு மாவட்டத்துக்கு வந்து நம்ம வருஷ சந்தா கொடுத்தாகணும், 1000 ரூபாய் கொடுத்தாகணும். அப்பதான் அவங்களுக்கு கிளைகளுக்கு நம்ம ஒரு உதவியா இருப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஒரு உதவியா இருக்கு. அது நம்ம பாட்டுக்கு பேசாம படுத்து தூங்கிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாமே ரொம்ப கேட்கணும். நம்ம முதல்ல நம்ம உறவு நல்லா இருக்கணும். ஒரு கிராமத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணும், போகணும் வரணும்னாக்கா அவங்ககிட்ட கை காசையோட போட்டு போறாரு. நம்ம மாவட்டத்துல அத்தனை பேரு நம்ம தலைவர் இருக்காங்க. ராமேஸ்வரத்துல அவர் அண்ணன் எப்படி ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் அவ்வளவு சிறப்பாக செயல்படுறது யாருக்கு தெரியுமா? எத்தனையோ பேருக்கு ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உதவி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாதான். இதை நான் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன். எத்தனையோ தடவை மனு போட்டிருக்கிறேன் கட்சி சார்பாக. இன்றைக்கு போன வாரத்தில் முதற்கொண்டு நான் ஏர்வாடி மாநில மருத்துவ காப்பகத்திற்கு 3 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறேன். அந்த அன்னதானத்தில் கூட நம்ம தலைவர் அவர்களுக்கு நான் எங்களுடைய இடச்சார்பாக எங்களுக்கு ஒரு உதவியை செய்யுங்க, எங்களுக்கு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க நான் மனு போட்டிருக்கேன். நான் ஒத்தாயாக இருந்தது. அது யாருக்கு தெரியுமா? எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். முதல்ல ஒற்றுமை தான் நம்ம முன்னணி. ஒற்றுமை இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. ஒற்றுமையா இருக்க தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நல்லபடியா செய்யுங்க. என்னுடைய வாக்குறுதிக்கு நன்றி கூறி வணக்கம். இதே வந்து இப்போ கார்பரேட் கம்பெனி, இந்த கார்பரேட் கம்பெனி வந்து நம்ம வந்து சின்னப்படியா இருக்கு. நான் சின்னப்படியா இருக்கும்போது இருந்துச்சு. அடுத்த சமுதாய மக்கள் வந்து நம்ம தொழிலை வந்து செய்யறதுக்கு கடை எடுத்து அப்பவே நடந்துட்டாங்க. இப்போதான் நீங்க காப்பாற்றி நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடியே மதுரை திருவாரூர் சொல்லணும் இருந்துச்சு. அந்த தருணம் தேவை நம்ம வந்து சொல்லக்கூடாது. வேற சமுதாயத்தினர் அதை வந்து நடத்தினாங்க. அது நம்ம அடுத்த போய் விவாதம். அதனால வந்து இப்போ வந்து நீங்க புதுசா வந்து காப்பீடு அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதை விட்டுருங்க. நம்ம தொழில் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் அதை கணிக்க ஃபர்ஸ்ட். நம்ம கடையில நம்ம ஒழுங்கா இருக்கோமா அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. நானே சொல்றேன், நானே வந்து என்னுடைய கடையில நான் ஒழுங்கா இல்லை. நானே என்னுடைய கடையை ஒழுங்கா இருந்து
நீ மலேசியாவை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மலேசியாவில் நீங்க 21 வருஷம் காலையில் கடை இருக்கிறோம், மத்தியானம் கடையில் வந்து சாப்பாடு ஆகிருக்காங்க, நம்ம நைட் வந்து நம்ம சாப்பாடு ஆகிருக்கோம், நைட் 11 மணி 12 மணிக்கு கடை ஆகிடும். அந்த உழைப்பு வந்து நம்ம கூட காமிச்சு அந்த காமெடி உள்ள முடியாது. அவங்களை பற்றி நம்ம நினைக்கிற எப்படி அவங்க நமக்கு முக்கியம் எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க மேலும் மேலும் போயிருக்காங்க. நம்ம குழந்தை செலவிட்டுவாங்க, அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுருங்க. நம்ம தொழில் நம்மளுடைய பூர்வீக தொழில் இது. நம்ம தொழில் இன்னைக்கு வந்து இடையில வந்து அவங்க வந்து பூந்து முன்னேறி போயிருக்காங்க. என்ன காரணம்? நம்மளால காரணம் நம்ம ஆரம்பம் பூர்வீக தொழில் நமக்கு இது. நம்ம தொழில் நம்ம விட்டு அடுத்த தொழில் அவங்க ஆரம்பிட்டாங்க, அவங்க கடை விட்டாங்க, போட்டு போறாங்க. நம்ம தொழில் நம்ம நிலையா இருக்கு. நம்ம கடையில ஒழுங்கா வேலையை பாருங்க. நம்ம வந்து அவங்க முன்னேறி போயிடணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. அதனால நம்ம தொழில நம்ம செய்யணும். அதாவது வந்து எப்பயுமே அடுத்தது வந்து நம்ம நேசி பார்க்க வேணாம். அது போய் மனம் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கூட நம்ம சண்டை நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம நம்ம என்ன செய்யணும், அந்த காட்டை வந்து அவரே எடுத்து போறாம நம்ம என்ன செய்யணும் அதை யோசிப்பாரு. சரியா? அதனால வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு. அதனால ஒற்றுமை அர்த்தம். தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.